ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா சீரிஸுடைய பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பீச்சில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 9:30க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபோர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட நேம் சரியாக தெரியல. நான் வந்து கீழே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஃபோர்ட்டுக்கு போகலாம் நல்லா கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி சரியான பசியில் இருந்தோம். ஒரு 12 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் போந்து வச்சு சாப்பிட்றதுக்காக. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சொல்லணுன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஃபுட்டு ரொம்ப பசியில் எல்லோரும் ஆர்வத்தில் இருந்ததுனால சாப்பிட்டோம். பட் ஃபுட்டு அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஓகே, பசியில் இருந்தங்காட்டிக்கு எங்களுக்கு அன்றைக்கி தெரியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு வந்துவிட்டோம். என்னமோ சொன்னானே, கபோடி ராமா ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேயே உள்ள சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் போயிட்டு அழகாக ப்ரே பண்ணிட்டு இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபோர்ட்டில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஃபோர்ட்டுக்கு கீழே கொஞ்சம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி ஒரு குகையாட்டில் இருந்தது. அதுக்குள்ளே போய் பார்த்தா எங்கேயோ பீச்சுக்கு போச்சு அந்த வழி. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம பிளேசஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீழே பீச்சுக்கு போயிட்டோம். ஆனால் இங்கே பீச்சில் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ அப்படியே நாங்கள் கிளம்பி ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கலான்ட்டு கொஞ்சம் தூரம் போனோம். வெயில் சரியான வெயிலுங்க. பட் இங்கே மேலே இருந்த அந்த ஃபோர்ட்லேருந்து பார்க்கும்போது பீச்சோட வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலை, பீச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயிலில் ஒரு வழி ஆகிட்டோம். காலையில் அடித்ததெல்லாம் இறங்கிருச்சு. பட் என்ன தான் நம்ம இந்த அளவுக்கு வெயிலில் வந்தாலும் அதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் இது. செம விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க இந்த ஃபோர்ட்டு. ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். இப்போ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா செம டயர்டு எல்லோரும். ஸோ இங்கே வெளியிலே கடை இருந்துச்சு. ஒரு ஜூஸ் குடித்தாதான்டா எல்லோரும் நகர முடியும்ன்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அங்கேருந்து ஜூஸை குடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இன்னொரு பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். அந்த பீச் வந்து ஒரு மலைப்பகுதியிலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பீச்சிலேருந்து மேலே அந்த மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டியிருக்கானுங்க சூப்பராக. இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே அந்த பீச்சில் இறங்கியே ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். வழி ரொம்ப மோசமாக இருந்தது. போகிற பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லடா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கே பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரு இளநீ கடை இருந்துச்சு. அங்கே போய் ஒரு இளநியை அடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்று போன அதே பாதை மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. ஸோ ஃபைனலி பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பீச்சுக்கு வந்து நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பீச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கடைக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். நைட்டு டின்னர் ஸ்டார்ட்டு. ஸோ இந்த டின்னரை முடிச்சுட்டு பப்புக்கு போகிறதா பிளானு. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.